அதாவது திறமைக்கு விருது அப்படிங்கிறது வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நியாயமானதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் குறிப்பாக இந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா விருது அப்படிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க அரசியல் கலந்ததாக ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா பின்னாடி அதில் ஏதாவது அரசியல் காரணம் இருக்கும் அப்படிங்கிறதும் அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வந்து இந்திய சினிமாவின், தமிழ்நாட்டின் மற்ற விஷயங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உயரிய விருதுகள்னு ஒருத்தருக்கு தரப்படுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பச்சையான அரசியலாக தான் இருக்குங்கிறது இன்றைக்கி சின்ன குழந்தைகள் கூட தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் தேசிய விருதுகள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு 10 வருடங்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 7-8 வருடங்களாக பச்சையான அரசியல் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. என்னென்னா 2021 எத்தனையோ நல்ல படங்கள் வந்துச்சு. ஜெய் பீம், சூரரை போற்று, அப்புறம் வந்து சார்பட்டா பரம்பரை, கர்ணன், இந்த மாதிரியான தரமான படங்கள் எத்தனையோ படங்கள் வந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரரை போற்று படத்துக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 6 விருதுகளை கொடுத்தாங்க, தேசிய விருதுகள். சார்பட்டா பரம்பரைக்கோ ஜெய் பீமுக்கோ எதுக்குமே கொடுக்கல. அதுவே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமாவில் சிறந்த நடிகருக்கான விருதை புஷ்பா படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. ஏப்பா இந்த படத்தில் அவர் என்ன அப்படி நடிப்பை கொடுத்துட்டாரு, சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திட்டாரு, அவருக்கெல்லாம் தேசிய விருது அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு. அப்போவே தெரியும் இது வந்து ஆளும் கட்சிக்கு யாரெல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நேரடியாகவோ மறைமுகவோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கான விருது அப்படின்னு. ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சூரரை போட்டுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. சூர்யாவுக்கு, சுதா கொங்கராவுக்கு, ஜிவி பிரகாஷுக்கு, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போது அந்த தரம் இன்னும் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வருடமும் அமைஞ்சிருக்குது. தமிழில் பார்க்கிங் படத்துக்கு 3 தேசிய விருது கொடுத்தாங்க, தகுதியான விருதுகள் தான். ஜிவி பிரகாஷுக்கு கொடுத்தாங்க, தகுதியான விருதுகள் தான். ஆனால் சிறந்த நடிகருக்கான விருதுன்னு சொல்லி ஒரு ஹீரோ கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு தெரியும்? பாலிவுட் பாட்ஷா நம்ம ஷாருக்கானுக்கு தான். ஷாருக் கான் நல்லா நடிகர் தான்பா அப்படின்னா அதை வந்து ஒரு சக்திய இந்தியாவுக்கோ ரப்னே பனாதி ஜோடிக்கோ விருது கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அட்லி டைரக்ட் பண்ண ஜவான் படத்துக்கு வந்து விருது கொடுத்தது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதில் என்ன ஷாருக் கான் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தாரு, அது வந்து கரம் மசாலா படம். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஷாருக் கான் வருவார், போவார், பஞ்சிலாக பேசுவார், ஃபைட் பண்ணுவார், போயிடுவார். இதில் சிறந்த நடிப்புன்னு சொல்கிற ஒரு சீன் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஷாருக் கானுக்கு கொடுத்ததும் பச்சையான அரசியல். அதாவது அவருடைய மகனை ஆளும் கட்சி வேறு பல காரணங்களால் படுத்து எடுத்துருச்சு. அதன் பிராயச்சித்தமாக தான் ஷாருக் கானுக்கு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அரசியலும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து சூர்யாவுக்கு சூரரை போற்று கொடுத்தாலும் அதற்கு முன்னாடியே சூர்யா தகுதியான ஆள் தான். ஆனால் சூர்யா தொடர்ந்து மத்திய அரசை விமர்சனம் செஞ்சதால தான் சூர்யாவுக்கும் தேசிய விருதை கொடுத்து ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டாக்கு வந்துச்சு. எப்படியோ தேசிய விருதுகள் வந்து இன்றைக்கி 90% போலியாகவும் 10% மட்டும் கண் துடைப்புக்காக சில நல்ல படங்களுக்கு, சில நல்ல ஆட்களுக்கு விருது கொடுக்கறதாகவும் தெரிய வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த வருடம் என்னெல்லாம் கூத்து நடக்கப் போகிறது என்று.